போன வேற பிரியாணி சாப்பிட்டு வாயெல்லாம் கெட்டு போச்சு. லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். பிரவீன் மகா. இன்னைக்கு சண்டே vlog. போர் அடிக்கிறதுனால கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்ட்டு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். அதனால் எங்களுக்கு எதிர்த்தமாக இருக்கிற செவத்தை வந்து மேக் ஓவர் பண்ண போகிறோம். இதை புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கணும். சொல்லப்போனால் எனக்கே இன்னும் புரியலை. மேக் ஓவர்னா ஃபர்ஸ்ட் ஒரு மேக் ஓவர் ஆக்சுவலி நாங்கள் பண்ணியிருந்தோம். அந்த மாதிரி கிடையாது இது ஆக்சுவலி. இதெல்லாம் பார்த்துங்க, இதான் 2 பெட்ரூமுக்கு சிட் அவுட் மாதிரி, லிவிங் ஏரியா மாதிரி. பாருங்க, நான் காட்டுறேன். இந்த ஃபஸ்ட்டு இந்த செவத்தை அழகுபடுத்துறதுக்கு நமக்கு தேவையானது என்னென்னா பெயிண்ட். நிப்பானில் வந்து பெயிண்ட் வாங்கியிருக்கிறோம். இது எமர்ஷன் பெயிண்ட்டு தான், காஸ்ட்லி பெயிண்ட்லாம் கிடையாது, நார்மலான பெயிண்ட்டு தான். ஃபஸ்ட்டு இந்த மேக் ஓவர் பண்ணுறதுக்கு காரணம் என்ன? உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. ஜஸ்ட் ஒரு வால் ஹேங்கிங் மாதிரி. எப்படி இப்படி தானே பார்த்தீங்களா? அழகாக இருக்குல்ல. ஆக்சுவலி இது எல்லாமே பார்த்துருப்பீங்க விஷயம். பார்த்தீங்கன்னா இப்படி பார்த்து வேலை செய்யும்போது கவனம் வேலை இருக்குது. ஆக்சுவலி இது நாங்கள் வந்து விஷுவல் இருந்து வாங்கி இது மாட்டி பார்த்தோம். மாட்டி பார்த்ததுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு, இது அழகாக இருந்துச்சு. பட் செவ்வறு வந்து கொஞ்சம் கேவலமாக இருந்தது. ஸோ இந்த மேக் ஓவர் காரணமே இந்த இதுதான். சரி, இதை ஃபஸ்ட்டு இது செவுத்து நல்லா சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வச்சு அழகாக இருக்கும்ல அப்படின்னு. அது இல்லாமல் 1 by 1 அப்படியே ரெடி பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் இருந்தோம். இதுக்கு எத்தனை வருஷமானாலும் பரவாயில்ல. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மேக் ஓவர். ஆக்சுவலி வந்து அது இருக்குது, நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் காமிப்போம். ஃபுல்லாக பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து இந்த பெயிண்ட் அடிக்கிற வேலை இதெல்லாம் வந்து நம்மளுக்கு சரிப்பட்டு வராது, தெரியாது. ஏன்னா நான் அடித்தாலும் அவருக்கு பிடிக்காது, ஏதோ ஒன்று குத்த சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ அவர் ஃபஸ்ட்டு அடித்து முடிச்சுட்டு நான் போய் அதுக்குள்ளே மற்ற வேலையெல்லாம் பண்ணிகிட்ருப்பேன். அதுக்கப்புறம் ஏதாவது சண்டே பிரியாணி டே. போன வேற பிரியாணி சாப்பிட்டு வாயெல்லாம் கெட்டு போச்சு. இந்த வாரமாவது நல்லா செஞ்சு சாப்பிடலாம் தான். அதனால நீயே பிரியாணி செஞ்சிரு. நானே செஞ்சிடறேன். ஆமாம், அவர் கிளம்பிட்டார். அவர் வந்து ஆக்சுவலி நான் சொன்னேன்ல, அவருக்கு வந்து இந்த பெயிண்ட் அடிக்கிறது, இந்த ஆர்கனைஸ் பண்ணுறது பிடிக்கும்னு அவ்வளோ புத்துணர்ச்சியாக கிளம்பியிருக்காரு காலையில். நமக்கு தேவையான 2 டூல்ஸ் என்ன. இது புதுசு வாங்குனீங்களா? இது புதுசு, இது பழசு. அழகாக இருக்குது இது. இங்கே பாருங்க, புதுசு புதுசுன்னு. அது வந்து அரிசி போடுக்கிற மரம், அது வந்து அவர் பெயிண்ட் ஊற்ற போகிறார். அரிசி போட்டுக்கிற மரத்தை வந்து கடனாக வாங்கியிருக்கிறேன். வாங்கிட்டு கழுவி வச்சிருக்கேன் கடைசியில். நீங்கள் தான் இந்த நாய் அப்படியெல்லாம் பண்ணாது. இப்படி பெயிண்டர் மாதிரியே இருக்கீங்க. பெயிண்ட் இப்படி கொஞ்சம் ஊத்திக்கணும். சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது ஆக்சுவலி. ஃபர்ஸ்ட் இந்த பார்டர் வந்து இப்படி நான் ஆரம்பிச்சிட்டேன். அது தண்ணி கலக்கணுமா? தண்ணியெல்லாம் கலக்கியாச்சு. கொடுங்க நல்லா ரோல் பண்ணி தேய்ச்சிட்டு. இதுக்கு இத்தனை அப்புறம் சாரி இங்க தேய். எங்க தேய்க்கணும்? இங்க தேய், அதுக்குள்ளே தேய். ஏன்னா அதுக்கு பெயிண்ட் அடிச்சிருக்கியா? அதிகமாக எங்க அடிக்கணும்? மேலே இருந்து கீழே இருந்து அடிக்கிற ஹைட் பார்த்தாது. அது வந்து ஒரு கோர்வை இருக்கும். இங்க அடிக்குதா? டேய் மெல்ல மெல்ல, ஏன்னா செவருக்கு வலிக்கும். ஏமாத்தோடா பரதேசி பரதேசி கர்ம கர்ம. உங்களோட விஷயம் நீ சொல்ல போறீங்க. சொல்ல நான் வரேன். சோ இன்னைக்கு அன்வான்டட் அன்வான்டடா என்னடா சொல்ற? அதுவா, அது அன்வான்டட். ஆக்சுவலி இன்னைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அப்போ ஸ்கோர் கேட்குறாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறேன்னா பிரெட் ஆம்லேட். பிரெட் ஆம்லேட். ஆஹா, உனக்கு எவ்வளோ பிரெட் ஆம்லேட் வேணும்? எனக்கு 2. 2 3 சாரி 3 வேணுமா? 2 முட்டையே போதுமா? 2 முட்டையே போதுமா? ஒவ்வொருத்தருக்கும் போடுறேன். இது ஒரு நிமிஷம். இது எனக்கு அவ்வளோவா பிடிக்காதவங்க தான் பிரெட் ஆம்லேட்மாங்க. கலக்கிறது பாருங்க மக்களே.
ரெடி. ஃபஸ்ட்டு சண்டேலலாம் வந்து அரட்டை அரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ போடுவாங்க. ஏதோ மியூசிக், இது என்னது மியூசிக் ஷோ போடுவாங்க. அரட்டை அரங்குக்கு அப்புறம் என்னமோ ஒரு மியூசிக் ஷோ, சங்கீத ஸ்வரங்களா என்னமோ ஒன்று, அது போடுவாங்க. அப்புறம் வந்து சண்டேல தான் இந்த மாதிரிலாம் போடுவாங்க. இந்த அரட்டை அரங்கம் பார்த்துட்டே நாங்கள் வந்து சாப்பிடுவோம் வீட்டில். அது நல்லாயிருக்கும். விசுவின் அரட்டை அரங்கம். இப்போ நீயா நான் இது பண்ணுறாங்களா அந்த மாதிரி. ஓ ஆம்லெட்டா? எனக்கு ஆம்லெட், எனக்கு பிரெட் ஆம்லெட், உங்களுக்கு. சரி சரி. எல்லாமே குடிக்கிறாங்கன்னா பாருங்களேன். என்னடா புத்தலாட்டது? அவ டேபிள கொடுத்தாதான் சாப்பிடுவேன். ஹாப்பிந்தா. என்ன நக்கிட்டு போட்டு போயிடுறேன். சக்கரை எங்க சக்கரை பிடிக்குமா உனக்கு? இந்தாங்க உங்களுக்கு. எனக்கு வந்து 3 பிரெட் ஆம்லெட் கொடுத்துருக்கேங்க. ஜெயில கொடுத்துருக்காங்க. பத்தாது. பத்தாதா? உங்களுக்கு பத்தாதா? ஒரு ஆஃப் எக்ஸ்ட்ரா. நீங்க இப்போ இங்க இருந்து வாங்குவான். இதுவும் வாங்கலாம். மூக்கு வச்சுட்டா. தேங்க் யூ. டிவி வரும். ஸோ கைஸ், இதான் என்னோட ஆம்லெட். என்னன்னா இது என்ன லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு, லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு. நல்லா இருக்குல்ல அது? இப்போ பார்க்கும்போதெல்லாம் அப்போ பார்த்ததெல்லாம் கிரிஞ்சுத்தனமா இருக்கும். அப்போ கிரிஞ்சா? இப்போதான்டா கிரிஞ்சு பண்றீங்க அநியாயமா. கிரிஞ்சு பண்றாங்கன்னு சொல்ல இருந்தேன். அதாவது ஊட்டி விட்டாதான் சாப்பிடுவேன் அப்படின்ட்டு இருக்கிறா. ஓஹோ, இது பாருங்க, இப்படியே வீட்டில் இருக்க எல்லாருமே என்ன டார்கெட் பண்றாங்க. ஏங்க என்னோட பிச்சு கொடுக்காதீங்க, என்னோட முட்டை மட்டும்தான் வேணுங்குது இந்த நாய். போடா. பிரியாணிக்கு திங்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அதாவது இந்த ஒரு மூட்டை வந்து இன்னைக்கு வயிறு குழப்பம். இல்ல இல்ல, அது வெஜிடபிள் சுத்தமாக வெங்காயம் எதுவுமே இல்லை, அதனால அது வாங்கியிருக்கோம். ஃப்ரிட்ஜில் வை. ஸ்கூல் இந்த ஞாயிற்றுக்கிழமை லீவ் விடுவாங்கல்ல, அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 9 to 10 வரைக்கும் ஒரு எபிசோட் வரும் கார்ட்டூன். மோக்லி ஜங்கல் புக். அது அந்த அந்த ஒரு எபிசோட் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் போடுவாங்க. அதுக்கு வேணும் அது வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். இவன் மாதிரி இப்போ எப்படி சின்சான் பார்க்குறாங்க, அப்போ வந்து நமக்கு மோக்லி. இவனுக்கு இன்னும் 80s தான்லையாக்கா ஓலி பாய்ஸ். இங்க பாத்தீங்களா? அங்க பாருங்க गाइस. மோக்லி நீ ஷேர் பண்ணி தான் சாப்பிடுறேன். நான் ஷேர் பண்ண பிடிக்கல உங்களோட. போ. என்னடா படம் வச்சிருக்க? சரி எல்லாரையும் பப்பாதி கொடு. அரட்டை இறங்கணும். அப்புறம் வந்து ஒரு 1/2 மணி நேரம் பாட்டெல்லாம் போடுவாங்க எல்லா படத்தோட. அப்புறம் டாப் 10 மூவிஸ் அதெல்லாம். பெப்சிமா டாப் 10 மூவிஸ்ல சொல்லுவாங்களா இல்லாட்டி பெப்சிமா கால் பண்ணி பேசிருக்கீங்களா? நீ பேசியிருக்கியா? நிறைய பேர் கூப்பிட்டுட்டே இருப்பாங்களாட்டு இருக்கு. நாங்கள் எப்போ கூப்பிட்டு எத்தனையோ தடவை ட்ரை பண்ணியிருக்கோம், கிடைச்சதில்ல. ஒவ்வொரு வீட்டில் டெலிஃபோனுங்கிறது பெரிய விஷயம். எங்கள் வீட்டில் இருந்தது. உங்கள் வீட்டில் இருந்தது. நம்பர் சொல்லு. நம்பரா? 1 2 3 4 5 6 7 8 9. சிம்பிள் நம்பர். கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன கார்ட்டூன் பிடிக்கும்? உங்களுக்கு என்ன கார்ட்டூன் பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன கார்ட்டூன் நெட்வொர்க் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. பிரேக்ஃபாஸ்ட் வந்து எனக்கு பிரெட் ஆம்லெட்டோட முடிஞ்சது நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன். ஏன்னா வந்து நான் என்ன செய்யறதுன்னு பயந்துட்டு இருந்தேன். பிரெட் ஆம்லெட்டோட முடிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இல்லாட்டி 8 காப்பியோட இல்லை, பொங்கல் செய், இட்லி செய், அது கூட சாம்பார் வை, கொஞ்சம் சட்னி வை. இட்லி இல்லாட்டி 8 காப்பி வை, கொஞ்சம் கெட்டி சட்னி வை, கொஞ்சம் தண்ணி சட்னி வை, கொஞ்சம் வெங்காய சட்னி வைன்னு இது ஒன்று. அந்த குடுமையே வாயால எப்படினே சொல்லுவேன். ஆமாம், நாங்கள் இந்த பிரியாணி மட்டும் இந்த வாரம் செய்யக்கூடாதுன்னு நினைப்போம், வேறு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைப்போம். பட் வந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டெம்ட் ஆயிரும், பிரியாணி சாப்பிடணும் டெம்ட் ஆயிரும். அதான் எப்படின்னே தெரியல. ஆமாம், இன்னைக்கு வந்து கொஞ்சம் திண்டுக்கல் ஸ்டைலில் பண்ணலான்னு இருக்கேன். பட் பாஸ்மதி ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. பாஸ்மதி ரைஸ் வேணும்னு சொல்லிவிட்டேன். இப்போ வந்து கும்மீர் திண்டுக்கல் கும்மீர் வாங்க, கும்மீர் போடுவாங்க.
ஓகே நாங்கள் வந்து டைம் ஆச்சு, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, போய் படுத்து தூங்கணும்னு சொல்ல வந்தேன். ஸ்கூலுக்கு இப்போ போகிறதில்ல, படுத்து தூங்கினா தான் காலையில் எழுந்திரிச்சு. இன்னொரு விஷயம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், நாங்கள் வந்து வாக்கிங் போக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எத்தனை பேருக்கு தெரியும்? அவ்வளோதான். நாங்கள் வந்து நாளைக்கு பார்க்குறோம். பாய். சரி பாய்.